அவன் பெரிய கட் அவுட்டு பேனரில் வச்சு எங்கள் அண்ணன் வராருன்னு போட்டுருவான். ஏன்? அவன் துன்மார்க்கண்டா. அவன் கத்தி எடுத்து மேலே வந்தவன். கத்தி எடுத்தவன் கத்தியாலே சாவான் இல்லையா? வேதம் சொல்லுது. துன்மார்க்கன்னு தெரியும். அண்ணன் நொன்னேன்னு அவனையும் இவனெல்லாம் கூப்பிட்டுக்கின்னு ஜனத்தை சேர்த்து வச்சுக்கின்னு இதெல்லாம் ராஜ்யத்துக்கு உட்படாத காரியங்க. ராஜ்யத்துக்கு உட்படாத காரியங்க. ஏன்னா ஆலயவாசிகளாக இருக்கலாம், ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம், வேதம் கைமா சுத்தவங்களாக இருக்கலாம். ஆனால் தேவனை எழுந்துட்டாங்கன்னு அர்த்தம். துன்மார்க்கனே கர்த்தர் அருவருக்கிறார். ரத்த பிரியனே கர்த்தர் அருவருக்கிறார். அவன் அத்தனை கொலை பண்ணிட்டு வெளியில் சுற்றின்னு இருக்கிறான்னா அது அவன் சாமர்த்தியம் அவன் நினச்சின்னு இருக்கான். சட்டத்தில் தப்பிச்சிடலாம். சத்தியத்துக்கு முன்னாடி அவன் தலை குனிஞ்சு ஆகணும். அவனுக்கு சங்காரம் சீக்கிரம் இருக்குது. நீங்கள் அவன் தெரிஞ்சு செய்கிறானோ தெரியாமல் செய்கிறானோ அது அவனோட ஜோலி. அப்படிப்பட்ட ஜனங்களை நீங்கள் உற்சாகப்படுத்துகிற பொழுது நம்ம ராஜ்யத்துக்கு தூரமாயிட்டோம். தேவன் வெறுக்கிறவர்களை நம்ம வெறுக்கணும்னு சொல்கிறேன் நான். தேவன் அன்பாக இருக்கிறார். ஆனால் உலக சிநேகிதம் தேவனுக்கு பகை உண்டாக்குறது இல்லையா? உலகத்துக்கு சிநேகிதம் இருக்கிறான், தேவனுக்கு பகைஞ்சனாக இருக்கிறான். அந்த தேவ பகைஞ்சனை நீங்கள் நேசிக்கலாமா? அதைத்தான் யோசேப்பாத்திட்ட போய் கேட்டது ஒரு தீர்க்கதரிசி யெகூ. தேவன் வெறுக்கிற மனுஷனை நீ நேசித்து அவனோட உறவு பாராட்டலாமா? அவனோட நீ ஐக்கியம் கொள்ளலாமா? யோசேப்பாத்து, உன்னை சின்னதுலேருந்து உயர்த்தினது தேவன் தானே. ஆகாப்பட்டில் போய் சம்மந்தம் பண்ணலாமா? புரியுதா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு? தேடுகிறதுனா இதுதான். குடும்பம் விருத்தி அடையணும். குடும்பம் என் பொண்ணு அமெரிக்கா போகணும், என் பையன் ஆஸ்திரேலியா போகணும், வெளிநாட்டுக்கு போனால் விருத்தி அடைவான்னு பேர் இல்லை. அது கர்த்தர் திறக்கிற வாசல் இல்லைன்னு சொல்ல. பணம் உங்களுக்கு விருத்தி இல்லை. இது பணம் சம்மந்தப்பட்ட விஷயமே கிடையாது. மனம் சம்மந்தப்பட்டதெல்லாம் பணம் பெருகும். உங்களுக்குள் இருக்கிற திருடன் யார்? உங்களுக்குள் இருக்கிற ஒரு கல்வன் யார்? திருவிருந்து கொடுக்குறப்ப கர்த்தர் சொன்னார், பஸ்கா ஆசிரியர், உங்களுக்குள்ள ஒருவன் திருடனாக இருக்கிறான், கல்வனாக இருக்கிறான். ரபி யார் யார் யார்? யூதாஸ் டர்ன் வந்தோன்னு அவரும் கேட்டார், ரபி நானா? ஆமாம் நீ தான். இந்த மாதிரியெல்லாம் ஒரு தோல்வியை தழுவதுக்கு காரணம் ஒரு ஆகான் இருந்ததுனால. ஆகான், யோசுவாவின் காலத்தில் ஒரு ஆகான் இஸ்ரேல் புத்திரர்களுக்கு ஒரு பெரிய தோல்வியை தழுவ வச்சிட்டான். உங்கள் வாழ்க்கையில் தோல்வி வர்றதுக்கு காரணம் யார்? ஏன் மனம் கொடுக்குற இடம்தான். யாரும் நம்ம வாழ்க்கையில் நம்ம அறியாமல் உள்ளே பிரவேசிக்கிறது கிடையாது. நம்ம இடம் கொடுக்குறது அந்த மாதிரி. இல்லாத உறவு இருக்கிறதுன்னு சொல்கிறது, அதாவது இருக்கிறதுனா அது என் அண்ணன்றது தங்கச்சின்றது, அது சுத்தமான ஒரு படுபாவியாக இருக்கும், கொலைபாதகியாக இருக்கும். நம்ம குடும்பத்துக்கு அது பெரிய ஒரு கொடரி காம்பாக இருக்கும், ஒரு முள்ளாக இருக்கும். தேவன் இணைக்காதது நம்மளே உருவாக்குறது. அது என்னமோ தெரில, அது ஒரு ஈர்ப்பு சக்தி. வேணா சாராலை கொண்டு